புங்குடுதீவு பிரித்தானியா புங்குடுதீவு நலம்புரி சங்கத்தின் கிட்டத்தட்ட பெரும் லட்ச ரூபாய் செலவிலே லண்டன் போய் படித்து ஒரு என்ஜினியராக மீண்டும் இங்கே இந்த பக்கம் அவர்களுக்கு பயம் காட்டி வந்த பாடசாலை தந்தை மகன் தூயாவி. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம், குறிப்பாக புங்குடுதீவு பகுதியில் நிற்கிறோம். புங்குடுதீவு மத்திய கல்லூரிக்கு முன்பகுதியில் நிற்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாடசாலையுடைய முன்னு நிற்கிறோம். என்ன விஷயம்னா, இன்றைய நாளில் இந்த பாடசாலையுடைய வரலாற்று ஒரு சிறப்பான நாளாக அமைந்து அந்த விஷயம் சம்பந்தமாக தான் இந்த நாள் பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அதே சமயம் ஒரு கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், மாணவர்கள் எல்லாருமே தயார் நிலையில் இங்கே இருக்கணும். அந்த பேண்ட் இசைக்குழு, பாடசாலையினுடைய பேண்ட் இசைக்குழு, ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த பேண்ட் இசைக்குழு தயார் நிலையில் இருக்குது. அதே மாதிரி விருந்தினர்களுக்குரிய கௌரவிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை அணிவிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் எல்லாமே கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. என்ன விஷயம் என்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன் இந்த கௌரவிப்பு எல்லாமே நடக்குது, இந்த வாயில் பகுதியிலிருந்து ஆலயம் அல்ல, மன்னிக்கவும், பாடசாலையினுள்ளே இது தினமும் இந்த ஆலயங்கள் சம்பந்தமான காணொலி வெளியிட்டு ஆலயம் என்று தான் அது எடுத்தோடனே வருது. பாடசாலைக்கு உள்ள செல்ல போயிடும். இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மீண்டும் பாடசாலை வாழ்க்கையை நினைவு கொண்டு வரக்கூடிய மாதிரியான அந்த செயற்பாடு இங்கே பார்க்கலாம். நாங்கள் முன்னர் பாடசாலையில் கல்வி பயின்ற காலங்களில் இப்படியான நிகழ்வுகள் எங்களுக்கும் ஒரு மகிழ்வை தரும். இந்த பாடசாலை பேண்ட் இசைக்குழு, பேண்ட் இசைக்கிற சத்தம் எல்லாம் கேட்டாலே பெருமகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறும் பொழுது அங்கே அன்றைய நாளில் படிப்புகள் குறைவாக இருக்கும், பாட நேரம் குறைவாக இருக்கும், நிகழ்வுகளும் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியமாக இருக்கும். அப்படியாகத்தான் இன்றைய நாளிலையும் இங்கே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. பாடசாலையினுடைய வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய நிதி பங்களிப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு இங்கே இன்றைய நாளில். இந்த புலம்பெயர் தேசத்து உறவுகள் என்றது ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்து என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றா அங்கே இருக்கிறபடியால் தான் ஏதோ அங்கே இருந்து முடிந்த அளவுக்கு தங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஊரை வளப்படுத்தணும், ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாட்டி இப்படியான பாடசாலைகளுக்கு ஏதாவது செய்யணும், அதை வளப்படுத்தணும், தங்களோட ஊரை செழிப்பாக வச்சிருக்கணும் என்ற முனைப்பில் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கா. குறிப்பாக நான் புங்குடுதீவில் அதிகமாக இந்த விஷயங்களை பார்க்கிறோம். குறிப்பாக தீவக மக்கள், தீவகத்தில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள், அதிகமானவர்கள் புலம்பெயர் தேசங்களையும் அதே சமயம் வேறு இடங்களையும் சென்று தங்களுடைய வியாபாரங்களையும் தங்களுடைய அது சம்பந்தமான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியாகத்தான் இன்றைய நாளில் கூட அந்த புலம்பெயர் தேசத்து உறவுகளினுடைய நிதி பங்களிப்பில் பாடசாலையினுடைய அதிபருக்கான அறை, பிரின்சிபல் ரூம் மிகச்சிறப்பாக ஒழுங்கமைத்து வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பிரின்சிபலுக்கான அறை இல்லாமல் இல்லாட்டி அது வேறு வேறு இடங்களில் மாற்றம் பெற்று இருந்திருக்கக்கூடிய நிலையில இப்பொழுது புதுப்பொலிவுடன் ஒரு சிறப்பான வசதிகளுடன் கூடிய ஒரு அறையாக இன்றைய நாள் இங்கே செய்து கொடுத்து அதை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் இடம்பெற போகின்றது. இங்கே நீங்கள் வந்திருக்கக்கூடிய விருந்தினர் மங்கள விளக்குகளை ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்குறீங்க. இதனை தொடர்ந்து இறைவணக்கம் இடம்பெற்று அதனை தொடர்ந்து அந்த புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிபரனுடைய அறை, அந்த அறையை நாங்களும் சென்று பார்க்கலாம். அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறக்க போயிடும். அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும்.
அப்படியாக இறைவணக்கம் இடம்பெற்றிருந்தது. பொதுவாக நான் இங்கே தீவக பகுதிகளில் அதிகமாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். பாடசாலைகளில் வந்து 2 மதங்கள், அதாவது சைவ சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தேவாரங்கள், எங்களுடைய தேவாரங்கள் இசைக்கப்படும். அதே மாதிரியாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பாடல்களும் வந்து இசைக்கப்படுவதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. மற்ற இடங்களை விட தீவக பகுதிகளில் நான் வந்திருக்கும்போது இந்த நிகழ்வுகளில் வந்து இது ஒரு தனிச்சிறப்பாக பார்ப்பேன். உண்மையாகவே அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த பாடல்களை கேட்கும்பொழுது. அப்படியாக இப்பொழுது இங்கே கொடிகள் ஏற்றப்படுகின்றன. பாடசாலை கொடி, அதே சமயம் இலங்கையினுடைய தேசிய கொடி என்பன இங்கே ஏற்றப்பட்டு நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது. தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இந்த நாளுக்கான பிரதானமான நிகழ்வு அந்த அதிபரனுடைய அறை, சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனி அறை தற்பொழுது இங்கே திறக்கப்படக்கூடிய அந்த காட்சியில வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்வின் சிறப்பு விருதுகளில் ஒருவர் உமது பாடசாலை நலனிலே next ribbon cutting ceremony. I now kindly call upon Mr. Selethrai Mohan Sundram, founder member of Steve Pumudi Railway Association, to declare open the office. Ungal Televosangal, large applause. ஐயா அதிபர் அலுவலகம் இந்த இடத்திலே திறக்கப்பட்டு இப்பொழுது உள்ளுக்கு செல்கிறார்கள். இந்த அலுவலகம் எப்படி இருக்குது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் இப்போது உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு போய் இந்த அலுவலகம் எப்படி இருக்குது, எப்படி எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை வந்து உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அதிபரனுடைய முகத்தில் வந்து ஒரு புன்னகைத்த முகம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதிபர் இருக்கிறார் பாருங்கள், எவ்வளவு அழகாக வந்து இந்த அதிபரனுடைய இந்த அலுவலகத்தை வந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அலுவலகம் செய்து கொடுத்திருப்பது என்பது அதிபருக்கானதல்ல, இது வந்து பாடசாலைக்குரியது. அதிபர்கள் மாற்றம் பெறலாம், ஆனால் இந்த பாடசாலையினுடைய ஒரு சிறப்பாகத்தான் இந்த அதிபரனுடைய அறை இருக்கும். அதிபர் இந்த இப்போது இருக்கக்கூடிய அதிபர் இன்னும் 2 வருடம் இருக்கலாம், 3 வருடம் இருக்கலாம், அதை தாண்டி அவர் சென்று விடுவார். அடுத்து வரக்கூடிய அதிபர் இந்த இடத்துல இருப்பார். ஆனால் இது பாடசாலைக்கான ஒரு தனிச்சொத்தாக இருக்கு. பாருங்க, இவ்வளவு வடிவாக வடிவமைத்து அங்க வந்து இந்த பாடசாலையில் அதிபராக இருந்திருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படங்கள் அங்கே ஆண்டு ரீதியாக வரிசைப்படுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதத்தை பார்க்குறீங்கள். அப்படியாக ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு அதிபர் அலுவலகம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வந்து இந்த அலுவலகத்தை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், உள்ளுக்குள்ள வந்து இருப்பதற்கான சோஃபாக்கள், அதிசொகுசு கதிரைகள் போடப்பட்டிருக்கிறது. சிசிடிவி பொருத்தப்பட்டு அங்கே அதிபர் பார்ப்பதற்குரிய வசதிகள் இருக்குது. குளிரூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஏசி எல்லாமே இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரியாக இந்த கோப்புகள், ஃபைல்கள் வைப்பதற்குரிய இடங்கள், மேலே பதக்கங்கள், அந்த சாம்பியன்கள் வைக்கக்கூடிய இடங்கள், கிரீடங்கள் வைக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. ஒரு பெரிய அளவிலான மேசை போடப்பட்டிருக்கு அதிபருக்கு. கதிரைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தனிச்சிறப்பாக மிக அழகாக இந்த அதிபருடைய அலுவலகத்தை வந்து வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த பாடசாலையில் வந்து அதிபருக்கான அலுவலகம் இல்லாமல் வருடம் வருடம் ஒவ்வொரு அறைகளுக்கு வந்து அந்த அலுவலகத்தை மாற்றி கொண்டிருப்பார்கள் என நான் அறிந்திருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த புலம்பெயர்த்தில் வந்திருக்கக்கூடிய உறவுகளிடம் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு அமைவாக அவர்களும் இந்த பாடசாலைக்கு இதை செய்து கொடுக்க வேண்டும், இது ஒரு தேவையாக இருக்குது என்பதை கருதி. ஏனென்றால் அதிபர் அலுவலகம் என்பது ஒரு பிரதானமானது பாடசாலையில். அந்த அதிபர் அலுவலகம் எப்படி இருக்குதோ அதை வைத்து மற்றதை கணிப்பிட்டுக் கொள்வார்கள். மற்ற இடங்கள் எப்படி இருக்குது, ஒரு அதிபரை வைத்து, ஒரு வீட்டில் வந்து அம்மா அப்பாவை வைத்து பிள்ளைகளை கணக்கிடுவது போலத்தான் ஒரு பாடசாலையிலையும் அதிபர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களை வைத்து இந்த பாடசாலை எப்படி இருக்குது என்றதை வந்து கணக்கிட்டுக் கொள்வார்கள். அந்த வகையில் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே அதிபர் வந்து இந்த இடத்துல அமரப்போகின்றார். அவருக்கு இன்றைய நாள் ஒரு மிக ஆனந்தமாக இருக்கும். அவர் தன்னுடைய காலத்தில் இது செய்து முடித்திருக்கிறது என்பது அவருக்கு ஒரு மிக சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் அவரும் மாறுதட்டி சொல்லிக் கொள்ளுவார், என்னுடைய காலத்தில் தான் இந்த அதிபருக்கான இந்த அலுவலகம் வந்து புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு இந்த புதுப்பொழிவு ஆக்கம் பெற்றது என்பதை வந்து அவரும் ஒரு மன மகிழ்ச்சியாக எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அங்கே பாருங்க, கம்பீரமாக அந்த இடத்துல இருக்கிறார். ஒரு மன நிறைவோடையும் மன மகிழ்வோடையும் அவருடைய முகத்தில் ஒரு ஆனந்தத்தையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது.
குறிப்பாக இந்த அதிபர் அலுவலகத்தினுடைய கதவில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃபீஸ், அதே மாதிரி இந்த பாடசாலையினுடைய லட்சணை அந்த இடத்துல மரத்திலே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகை பார்க்குறீங்க. புங்குடுதீவு மத்திய கல்லூரி புங்குடுதீவு அங்கே தமிழில் எழுதப்பட்டிருக்குது. அப்படியாக இங்கே பார்க்கலாம். மிக ஒரு செதுக்கல் வேலைப்பாடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கதவினை வந்து இந்த இடத்துல மிக அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கார்கள். தொடர்ந்து மேடை நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த மேடை நிகழ்விலே அனைவருடைய உரையும் வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்யலை. குறிப்பாக இந்த பாடசாலையினுடைய அதிபர் இந்த அலுவலகம் தொடர்பாக வந்து சிறப்புரை ஆற்றியிருந்தார். அவருடைய உரையும், அதனைத் தொடர்ந்து புலம்பெயர் தேசத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய பொறியியலாளர், புங்குடுதீவிலே பிறந்து இங்கே வளர்ந்து கல்வியிலே மேல்நிலை அடைந்து லண்டனுக்கு சென்று லண்டனிலே இன்ஜினியராக, அதாவது ஒரு பொறியியலாளராக மாறி பிரித்தானியா நலன்புரி சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய செல்லத்துறை மோகனசுந்தரம் அவர்களுடைய ஒரு சிறப்பான உரையை வந்து இந்த காணொலியுடன் இணைத்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிறப்பாக வந்திருக்கக்கூடியவருக்கான தமிழர்களுடைய அந்த பாரம்பரியமான வரவேற்பு நடனம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இவர்களுடைய இந்த உரையினை, சிறப்பான இந்த உரையினை வந்து நீங்கள் கேட்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், சில விடயங்களுக்கு வாழ்த்துரைப்பதிலும் அந்த விடயத்தை சொல்லி மகிழ்வதிலும் வார்த்தைகள் இருக்கும். ஆனால் சில விடயங்களுக்கு வார்த்தைகள் இருக்காது. அந்த வார்த்தைகள் இல்லாத ஒரு விடயமாக நான் இன்றைய தினத்தை பார்க்கின்றேன். ஆனாலும் சிலவற்றை கூறியாக வேண்டும். ஏனென்றால் பலர் யோசித்து விடுவீர்கள், அதிபருக்கு பேச தெரியாத அந்த ஒரு வார்த்தையை நான் முடித்துட்டு போயிட்டே. அப்படி அல்ல, நிச்சயமாக சில விடயங்களை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரியப்படுத்த வேண்டும். இந்த பாடசாலைக்கு நான் உதவி அதிபராக வருகை தந்த காலம் 2020, தற்பொழுது 2025. அந்த 5 ஆண்டு கால பகுதியிலும் கிட்டத்தட்ட 5 அறைகளை நாங்கள் அதிபர் அலுவலகமாக மாற்றியிருக்கிறோம். இது ஒரு சாதனை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். ஒன்றில் கட்டடத்தில் பிரச்சனை இருக்கு, இல்லை என்று சொல்லிச்சினால் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த இல்லாடி வகுப்பறைகள் காணாமல் இருக்கும். அவ்வாறாக அந்த இடங்களை மாற்றி அமைக்கும். சொல்வார்கள், மனிதனுடைய சமநிலையை பேணி பாதுகாக்கிறது மூளை. அதே போல ஒரு பாடசாலை கட்டமைப்பை சரியான முறையிலே பாதுகாப்பது அல்லது சரியான முறையிலே கொண்டு செல்வது அலுவலகம். சாதாரணமாக ஒரு மனிதனை ஒரு சிறிய விடயமாக நான் விளங்கப்படுத்த போனால், ஒரு மனிதனுடைய மூளை குழம்பினால் நாங்கள் அதற்கு என்ன பெயர் கொடுக்கிறோம் என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி. அதே போல ஒரு பாடசாலையினுடைய அலுவலகம் குழம்பினால் அங்கு என்ன நடக்கும் என்றது இலகுவாக உங்களுக்கு புரிந்து. அந்த ரீதியில் எங்களுடைய பாடசாலையினுடைய நிர்வாகம் கடந்த காலத்திலே ஒரு தளம்பல் நிலை, ஒரு சரியான ஒரு அலுவலகமும் இல்லாத என்னுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது. இதனை வருகின்ற எங்களை கணிப்பீடு செய்ய வருகின்ற வலய கல்வி அதிகாரிகளோ அல்லது மாகாண கல்வி அதிகாரிகளோ பல்வேறு வகையான ஆலோசனைகளை எங்களுடைய அலுவலகம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு வகையான ஆலோசனைகளை கூறி செய்வார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நிரந்தரமாக நாங்கள் செய்வதற்கு ஒரு சரியான ஒரு முறையான ஒரு இடத்தை தெரிவு செய்வதிலும் அதனை ஒழுங்குபடுத்துவதிலும் மிகப்பெரிய ஒரு இடர்பாடை எதிர்கொண்டிருந்தது. அந்த இடத்தில் தான் சென்ற முறை எங்களுடைய புங்குடுதீவு பிரதேசத்தில் இருக்கின்ற கணேசா மகா வித்தியாலயத்திற்கு கிட்டத்தட்ட பெரும் ₹1,00,000 செலவிலே புங்குடுதீவு நலன்புரி சங்கத்தினர் பிரித்தானியா மிகப்பெரிய ஒரு அழகான ஐசிடி லேப் ஒன்றை நிறுவி கொடுத்திருந்தார்கள். அந்த இடத்திலே நான் எங்களுடைய பாடசாலைக்கும் அவர் வந்த இடத்திலே நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன், எங்களுடைய பாடசாலைக்கும் இந்த மண்டபம் ஒன்று இப்படியெல்லாம் வசதி வாய்ப்போடாது இருக்க இல்லை, அது நீங்கள் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு வேர்வை துணிகள் மட்டும்தான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த மண்டபத்தை மிக அழகாக வர்ணம் தீட்டி உரிய வயரிங் வேலையெல்லாம் செய்து மிக அழகான பேன்கள் எல்லாத்தையும் வேலை செய்கிற அளவுக்கு மிக ஒரு கூட்டத்தை நடாத்தக்கூடிய அளவாக இதனை இந்த பிரித்தானியா புங்குடுதீவு நலன்புரி சங்கத்தினர் அண்ணன் மோகனசுந்தரம் அண்ணன் அவர்கள் நின்று செய்திருந்தார். அந்த இடத்திலே தான் நான் அண்ணன்
எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு அலுவலகம் ஒன்று நாங்கள் ஒழுங்கமைக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த அலுவலகத்தை ஒழுங்கமைத்து தருவீர்களா என்று அவரிடம் வினாவி இருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், சரி நீங்கள் எதுக்கு சரியான ஒரு அனுமதி முறை எடுத்துக்கொள்ளுங்கள், அதன் பிற்பாடு நாங்கள் அதனை செய்து தருகிறோம். ஆக நான் உடனடியாக என்னுடைய வலய கல்வி பணிப்பாளரை அணுகி அவரிடம் அந்த அனுமதியை கோரியிருந்த பொழுது அவர் பல்வேறு ஆலோசனைகளை சொன்னது மட்டுமல்லாமல் வலய கல்வி பணிமனையில் இருக்கின்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களை எங்களுடைய பாடசாலைக்கு அனுப்பி உடனடியாக அதனுடைய எக்ஸிலேட்டிலிருந்து சகல விடயங்களையும் ஆராய்ந்தெடுத்து எங்களுடைய வடமாகாண கல்வி அமைச்சுக்கு அனுப்பி அந்த அமைச்சிலிருந்து உரியவாறு அனுமதியை பெற்று தந்தார். உண்மையிலேயே எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர்களிடம் நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இந்த பாடசாலையிலே நடக்கின்ற அத்தனை விடயங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக ஒரு உன்னதமான தன்னுடைய செயற்திறனை பங்காற்றி கொண்டிருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளர் என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே தெரியப்படுத்த. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த அறிவியல் அலுவலகம் கிட்டத்தட்ட நாங்கள் செய்ய வழிகின்ற ஒரு மாத கால பகுதியில் மிகுந்த இயற்கை அழுத்தம் நிறைந்த இடரை எதிர்கொண்டிருந்த போதும் மோகன சுந்தரமண்ணன் அவர்கள் 2 முறை விமான டிக்கெட்டை புக் பண்ணி, முதலாவது முறை விமான டிக்கெட்டை புக் பண்ணி உங்களுடைய வேலை முடியலை என்று கேன்சல் பண்ணி 2ஆம் முறை வந்து அவரே கிட்டத்தட்ட ஒரு வாரம் முழுவதும் எங்களோடு இணைந்து, நான் நினைக்கிறேன் நாவலன் அண்ணன், அதே போல வியதாசன் அண்ணன், அதே போல அந்த ஐக்கிய புங்குடுதி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற சாலியக்கா, இவர்களோடு இணைந்து இந்த அலுவலகத்தை அவர்களுடைய எண்ணப்பாங்கோடு எங்களினுடைய அந்த சரியான ஒரு ஆலோசனை வழிகாட்டலோடு இதனை எமக்கு செய்து தந்தவை இந்த பாடசாலை சமூகமும் நாங்களும் என்றும் மரபும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஒரு உன்னதமான பணி. நிச்சயமாக இந்த புங்குடுதீவு பிரதேசத்தில் இருக்கின்ற பல தனவந்தர்கள் புலம்பெயர்ந்திருந்த பொழுதும் இந்த நாட்டை நேசிப்பதற்கும் இந்த நாட்டை நேசித்துக் கொண்டிருப்பதற்கும் இந்த புங்குடுதீவு பிரதேசத்தில் இருக்கின்ற பல பாடசாலைகளுக்கு பல்வேறு செயற்திட்டங்களை நல்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே உங்களுடைய அந்த எதிர்காலம் நிச்சயமாக வளமாகும். அதற்கு இறைவன் நிச்சயமாக துணை செய்வார். இதே போல இந்த நேரத்திலே நான் சில விடயங்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தனியே உங்களிடம் நாங்கள் உதவிகளை மட்டும் பெற்றுக்கொள்வது சாலை சிறந்ததல்ல, அதற்குரிய உங்களுடைய எண்ணப்பாங்குகளையும் நாங்கள் செய்து தர வேண்டும். அது எங்களுக்கு அரசாங்கத்தாலே பணிக்கப்பட்ட பணி. அந்த ரீதியிலே கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் எங்களுடைய பாடசாலையிலிருந்து 3 மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே முதல் முறையாக கணிதத்துறையிலே கற்று 2 மாணவர்களும் பல்கலைக்கழகம் சென்ற முதலாவது வரலாறு இந்த புங்குடுதீவு மத்திய கல்லூரி பதித்திருக்கிறது. ஆனாலும் பலருக்கு இது தெரியுமோ அல்லது தெரியாதோ தெரியாது. ஆனால் இங்கிருந்து யாழ் நகரை நோக்கி இடம்பெறுகின்ற அந்த நாகரிக மோகம் இன்னும் மாறவில்லை என்பது கவலைக்குரிய ஒரு விடயம். அதே போன்று கலைத்துறையிலே படித்த ஒரு மாணவி தற்பொழுது திருவோணமலை வளாகத்திலே மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவ பட்ட படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது வந்த ரிசர்ச்சிலே 3 மாணவர்கள் கலை பிரிவிலே கற்று தேர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் நாளைய தினம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அவர்களுக்குரிய அந்த போம் எல்லாம் சரி வந்து இப்ப தற்பொழுது தேர்வுக்காக இன்றைய ஒரு மாணவி சென்று கொண்டிருக்கிறார். நாளைய தினம் நேர்முக தேர்வு. இவ்வாறாக எங்களுடைய கல்வி திட்டம் இருக்க இணைபாட திட்டத்திலே நான் கடந்த 2 வருடங்களாக நடனத்துறையிலே எங்களுடைய மாணவர்கள் தேசிய மட்டத்திலே முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாம் இந்த புங்குடுதீவு மண்ணுக்கு கிடைக்கின்ற பெருமை, இந்த புங்குடுதீவு மத்திய கல்லூரிக்கு கிடைக்கின்ற பெருமை, இந்த புங்குடுதீவு மத்திய கல்லூரிக்கு உதவி செய்கின்ற இந்த நல்ல உள்ளங்களுக்கு கிடைக்கின்ற பெருமை. இதனையும் மலினப்படுத்த சில உள்ளங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் அவற்றை கண்டுகொள்ளக் கூடாது என்பதை நான் இந்த அதிபர் அந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு தற்பொழுது புரிந்து கொண்ட ஒரு உண்மை. அதே போல விளையாட்டுத்துறை
கடந்த 3 வருடங்களாக எங்களுடைய ஆசிரியர்களுடைய உன்னதமான அந்த செயற்திட்டம் தேசிய மட்ட அளவிலே கிட்டத்தட்ட பல பாடசாலைகள் விளையாட்டுன்றது எங்களுடைய தென்பகுதியை பொறுத்தவரைக்கும் மிக 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 ஒரு உன்னதமான நிலையிலே இருக்கிற இடம். ஆனால் இந்த புங்குடுதீவு பிரதேசத்திலே இருந்து மாகாண ரீதியாக பிளேஸ் அடிச்சு தேசிய மட்டத்திலே பெரும் பெரும் பாடசாலைகளை எதிர்கொண்டு செமிஃபைனல் மட்டும் போய் அங்கால உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அந்த நடுவர்களினுடைய பல்வேறு வகையான பாகுபாடுகள் அங்கு இருக்கும். அதனை தாண்டி வருவது என்பது மிக கடினமான ஒரு பணி. ஆகவே செமிஃபைனல் வரைக்கும் போய் அவர்களுக்கு பயம் காட்டி வந்த பாடசாலை எங்களுடைய பாடசாலை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நிச்சயமாக நான் உள்ளவரை இந்த பாடசாலையிலே உங்களுடைய மாணவ செல்வங்களை நல்ல நிலைக்கு மாற்றுவதற்கு எங்களுடைய பழைய பாடசாலை அதிபர்களோடு இணைந்து முயற்சி செய்வேன். அது கைகூடாத போது நாங்களாகவே வெளியேறுவோம், நீங்கள் யாரும் வெளியேற்ற தேவையில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன் இதனை நான் இங்கு கூற விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக ஒரு சிலர் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக என்னில் மட்டுமல்ல என்னுடைய அதாவது பாடசாலைகள் மீது, ஒட்டுமொத்த பாடசாலைகள் மீதும் கடந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே மனவேதனை அளிக்கின்ற விதம் என்னுடைய பாடசாலைகளில் 8 பாடமும் நடப்பதில்லை என்று சொல்லி பலர் ஒரு சிலர் குறைபட்டு அந்த ஆளுநர் கலந்து கொண்ட கூட்டத்திலே சொல்லி இருக்கிறார்கள். கணித பாட விஞ்ஞான பாடத்துக்கு ஆசிரியர்கள் இந்த பாடசாலைகள் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுக்கு மனவேதனை வருகிறது. அனைத்து ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், அனைத்து பாடசாலைகளிலும் வலய கல்வி பணிப்பாளர் இங்கு இருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக அனைத்து வளங்களும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் இனி வருகின்ற காலப்பகுதியில் அந்த வளங்கள் ஒதுக்கப்படும். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய பிள்ளைகளை நல்ல நிலைக்கு மாற்றுவோம். இது திண்ணமான திடமான ஒரு உறுதியான கூற்று. இன்று எமது சிறப்பு விருந்தினராக வருகை தர இந்த வடமாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் அவர்கள் வர முடியாத காரணத்தினால் சமூகம் அளிக்கவில்லை. அவர்களுக்கு எங்களுடைய முதற்கண் நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குறையை நிவர்த்தி செய்ய திருமதி நிந்துஷா தினேஷ் அவருடைய பெயரை நான் எடுக்கும் பொழுது அவருடைய கணவனிடம் சொன்னேன், இந்த பெயரை நான் சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் அது உங்களுடைய சரியாக உச்சரித்தேன் என்று நான் நினைக்கின்றேன். நிந்துஷா தினேஷ் அவர்களை வரவேற்கின்றேன். அவருக்கு அவருடைய சமூகத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக சோனல் டைரக்டர் ஞானசுந்தரன் அவர்கள் கடந்த 5-6 ஆண்டுகளாக அவருடன் நான் நெருங்கி பழகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மிகவும் கண்டிப்பானவர், அதே நேரத்திலே அன்பு செலுத்தக்கூடியவர். எல்லாரும் சொல்வார்கள் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார், சிரிக்க மாட்டார் என்று. ஆனால் என்னுடன் சிரித்து பழகுவார். அதற்காக சார் நன்றி. உங்களுடைய தொடர்ச்சியான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. அடுத்ததாக இந்த மண்ணை சேர்ந்த இலட்சுமணன் இளங்கோவன் அவர்கள் எனக்கு ஒரு வகையிலே அவர் தம்பி முறை. அவர் இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவரும் இன்று வர முடியாமல் போனதற்காக வருத்தம் இருந்தாலும் அவருக்கும் நாங்கள் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆசுரை வழங்கி சென்ற ராசனையா, ஆசுரை வழங்கிய அருட்தந்தை அவர்கள், சர்வோதயம் வட இலங்கை சர்வோதயத்தின் பணிப்பாளர் ஜமுனாக்கா, அவர் தொடர்ச்சியாக உதவிக்கு சேவை செய்து வருகின்றார். நாங்கள் பிரித்தானிய உதவி நலம்புரி சங்கத்தின் ஊடாக பல ஏற்பாடுகளை, பல திட்டங்களை ஜமுனாக்கா மூலமாக, வட இலங்கை சர்வோதயம் மூலமாக நாங்கள் செய்து வருகின்றோம். அவரையும் நான் வரவேற்றுக் கொண்டு அதிபர் வினோதன் அவர்களை நான் சொல்லாமல் யாரோ வினோதனை பிடித்தவர்கள் பாட்டை போட்டு அவரை வரவேற்கின்றார்கள் நினைக்கின்றேன்.
வினோதன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். இந்த திட்டம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஆரம்பித்த திட்டம். மற்ற திட்டங்களை நாங்கள் செய்தாலும் நான் இதை சொல்லிவிடுகின்றேன். அப்படி ஒரு அலுவலகம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த நாளிலிருந்து அதற்கு பெர்மிஷன் எடுத்ததில் இருந்து இன்று வரை ஓயாது உழைக்கின்ற ஒரு மனிதனை இந்த பாடசாலை அதிபராக பெற்றதற்கு நீங்கள் எல்லாம் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காலை 5 மணிக்கெல்லாம் வந்துள்ளார். நாங்கள் இங்கே 10ஆம் வகுப்பு O level A level போன்ற பாடங்களுக்கு 2 நிலையங்களிலே நாங்கள் இலவசமாக பாடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே குறிப்பாக கணித பாடத்தை நடத்துகின்ற வினோதன் அவர்கள் காலை 5 மணிக்கு அந்திரக்கி இங்கே பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பார். நினைத்து பாருங்கள், இந்த வேலனை பாலத்தின் ஊடாக காற்றிலும் மழையிலும் பாடம் எடுப்பது அவருக்கு அது தேவையில்லை. அவர் ஆசிரியர், அவர் அதிபர், தனது வேலையை செய்துவிட்டு போகலாம். ஆனால் தனது பிள்ளைகள் படிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஈவினிங்கிலும் பின்னேரங்களிலும் பாடங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். 2 நிலையங்களில் கணேச மகா வித்தியாலயத்திலும் மத்திய கல்லூரியிலும் இலவச 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புகளான பாடங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கே A லெவலுக்கான பாடங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது புங்குடுதீவு பிரித்தானிய புங்குடுதீவு நலம்புரி சங்கத்தின் முழுக்க அவர்களுடைய அந்த பணத்தில் அந்த ஃபண்டில் செய்யப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த அதிபர் அலுவலகம். அதை இங்கே செவனே செய்வதற்காக நாங்கள் அணுகிய ஒரு அமைப்பு தான் ஐக்கிய புங்குடுதீவு சங்கம். அதற்கு தலைவராக இருக்கின்றவர் சண்முலிங்கம் மாஸ்டர் அவர்கள் பொருளாளராக விஜயனும், செயலாளராக நாவலன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மேற்பார்வையில், அவர்களுடைய ஒத்துழைப்பில் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நான் 12 நாட்களுக்கு முதல் இங்கே புங்குடுதீவுக்கு இன்று மதியம் 2 மணி வரை நானும் திரு வினோதன் அவர்களும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன ப்ராஜெக்ட், என்ன டைல்ஸ் போட்டிருக்கணும், ஏசி போட்டிருக்கணும், இவ்வளவுதான் இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஷாப்பிங் செய்யும். வினோதன் அவர்களும் நானும் கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் யாழ்ப்பாணம் போய் ஏதாவது ஷாப்பிங் செய்வோம். காலையிலிருந்து இரவு வரை அல்லது மதியம் போய் இரவு வரை பார்த்து அதை செய்திருக்கின்றோம். இது பலருக்கு தெரியும். இந்த சேவையிலேயே அல்லது இப்படிப்பட்ட திட்டங்களிலே ஈடுபட்ட பலருக்கு தெரியும். ஒரு சிலருக்கு அது புரியாது. அவர்கள் எழுதத்தான் செய்வார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், செய்கிறவர்கள் எழுத மாட்டார்கள், எழுதுகிறவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே வினோதன் அவர்களோ நானோ அல்லது மற்றவர்களோ அவர்களை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. இந்த திட்டம் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் எனது நன்றி. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். முதலிலே கூறியது போல 10ஆம் வகுப்பு O level A level போன்ற வகுப்புகளுக்கு நாங்கள் இலவசமாக பாடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல அண்மையிலே திரு பொன்வின் சார் அவர்களுடைய தலைமையிலே ஸ்காலர்ஷிப் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை 2 சென்டரில், ஒன்று வானர் அரங்கிலும் ஒன்று சுப்பிரமணியன் பாடசாலையிலும் நடத்தி கொண்டிருந்தோம். போன சனிக்கிழமையிலிருந்து மத்திய கல்லூரியில் ஒன்றாக அதை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அது கூட மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த முறை 53 மாணவர்கள் பரீட்சை எடுத்திருந்தார்கள் ஸ்காலர்ஷிப்பில். அதில் 2 மாணவர்கள் தான் சித்தி அடைந்திருந்தார்கள். இம்முறை நிச்சயமாக 10லிருந்து ஒரு 20 பேர் பாஸ் பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதிலே பெற்றோர்கள் சொன்னார்கள், தங்கள் குழந்தைகள் தூர இடத்திலிருந்து வருவதால் பிரியான ஏற்பாடுகளை செய்து தருமாறு சொல்லியிருந்தார்கள். நான் லண்டனிலே கதைத்து அதை
முடிந்தவரை அதை முயற்சி செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதே போல 2 நிலையங்களிலே 2 மணித்தியாலம் பாடம் நடந்தது. இப்ப ஒரே இடத்தில் என்றபடியால் 4 மணித்தியாலம் பாடம். அதிலே குறிப்பாக 3 மணி நேரங்கள் பாடமும் 1 மணி நேரம் பரீட்சையுமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும். ஆகவே அந்த மாணவர்கள் நீண்ட நேரம் இருப்பதனால் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கேட்டிருந்தார்கள். அதையும் நாங்கள் ஆவண செய்வோம். இப்படி பல வகையிலும் எங்களால் முடிந்த அளவு மாணவர்களுடைய கல்விக்காக எங்களுடைய தொண்டு என்று சொல்வதை விட எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஞானசுந்தரன் சார் கேட்டிருந்தார், நான் இந்த பாடசாலையின் பழைய மாணவனாண்டு இல்லை, நான் கணேச மகாவித்யாலயம் என்னுடைய ஆரம்ப பள்ளியை நான் கொழும்பிலே கற்றவன். அதன் பின்பு கணேச மகாவித்யாலயத்தில் படித்து மகாஜனா போய் அப்படியே லண்டன் போய் படித்து ஒரு என்ஜினியராக மீண்டும் இங்கே வந்திருக்கின்றேன். கணேச வித்தியாசாலயத்தில் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை, மகாவித்யாலயம் போக வேண்டும். இதுதான் ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அப்படி நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு கொலிச், ஒரு மகாவித்யாலயம் என்ற ஒன்றில் இருந்து இது ஒரு கொலிச்சாக வந்திருக்கின்றது, கல்லூரியாக வந்திருக்கின்றது. அதை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தான் ஒழிய நான் அங்க படித்தேன், நான் இங்கு படித்தேன் என்ற ஒரு சிந்தனையோ எனக்கு யாரும் இல்லை. அதாவது இந்த கல்லூரி மேம்பட வேண்டும், இந்த மாணவர்களுடைய கல்வி தரத்தை நாங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, வேம்படி இவர்கள் எல்லாம் இலங்கையிலேயே மிக சிறப்பான பெறுபர்களை A level O level எடுக்கின்றார்கள். எங்களுடைய மாணவர்கள் ஏன் எடுக்கக்கூடாது என்கின்ற ஆதங்கம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, சூழ்நிலை, பொருளாதாரம் எல்லாம் அந்த யாழ்ப்பாண மாணவர்களுக்கு யாழ்ப்பாண மாணவர்களிடம் இங்கே சற்று வேறுபடுகின்றது. ஆகவே அந்த பெறுபவர்களை இப்பொழுது நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அதை வினோதன் அவர்கள் செவ்வனே செய்வார் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக நான் நன்றி கூறப்படும் சக பாடசாலை அதிபர்கள் சுப்பிரமணியன் மிஸ் வந்திருக்கின்றார்கள், ஒல்வன் சார், கணேசா எல்லாரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்புக்கு எனது நன்றிகள். ப்ரீ ஸ்கூல் அதுவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ப்ரீ ஸ்கூலிலே நாங்கள் சம்பள உயர்வை 4000 மாதம் ஆசிரியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஜமுனாக்கா நினைக்கிறேன், ஜமுனாக்கா 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் புகுழ்தீவு பாடசாலைகளுக்கு தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கின்றோம் பிரித்தானிய நலம்புரி சங்கத்தின் சார்பாக. அப்படி கல்விக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை என்று நினைக்கின்றேன் 5 ப்ரீ ஸ்கூலை தெரிவு செய்து அதை தத்தெடுத்து அதை பராமரித்து அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இங்கிலாந்திலே இருக்கின்ற FACE என்ற ஒரு அமைப்புடன் கதைத்து அவர்கள் அங்கு பார்வையிட்டு சென்றார்கள். அவர்கள் அந்த 5 பள்ளிக்கூடத்தையும் தத்தெடுக்கின்ற தருணத்தில் அந்த பாடசாலைகளுக்கான சகல தேவைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஆசிரியர்களுக்கு 9000 சம்பளமும், அங்கு கட்டட வேலைகள், கூரை வேலைகள், இப்படி எல்லாத்தையும் செய்வோம் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள்.